இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி 17வது அதிகாரம் 7-10 லூக்கா நற்செய்தி. ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர்தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியிலே ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது நம்பிக்கையாளர்கள் அல்லது நம்பிக்கையாளர்களை வழிநடத்துகின்ற ஊழியர்கள், இவர்களுக்குத்தானே இயேசு போதிக்கிறார். இவர்களுக்குத்தான் போதிக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள் மத்தியில் கடவுளுடைய ஊழியர்கள் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் தான் இந்த போதனை. அனைத்தையும் செய்துவிட்டு செய்ததற்காக பணியாளர்களுக்கு தலைவர் நன்றி கூறுவாரா? நாம் ஏதோ சாதித்ததை போல நம்பிக்கையாளர்களும் சரி, மரியா என் சேனை தலைவர்கள், கோல்பிங் சபை தலைவர்கள், இயக்க தலைவர்கள், நம்முடைய கிறிஸ்தவ திரு அவையில் இருக்கிற பல தலைவர்கள், பொதுநிலை தலைவர்கள், ஊழியர்கள் எல்லாருமே இந்த வட்டத்திற்குள் வருகிறோம். நமக்கு கடவுள் போதிப்பது என்ன? நீ இந்த காரியங்களை செய்ததற்காக, பெரிய காரியங்களை சாதித்ததை போல நீ பெரிய பீற்றி கொண்டு இருப்பது என்ன? நினைத்து கொண்டு இருப்பது என்ன? நீ பெரிய சாதனைகளை புரியவில்லை, நீ வெறும் கடமையைத்தான் செய்தாய் என்பதை ஏன் உணரவில்லை என்ற கேள்வியை நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த கோயிலை கட்டிட்டேன், பள்ளிக்கூடம் கட்டினேன், இந்த மாதிரி செய்தேன் என்று நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் இந்த குருவானவருக்கு நான் தான் இப்படியெல்லாம் உதவியாக இருந்தேன் என்று ஏதோ சாதித்ததை போல சொல்வதற்கு இல்லை. பக்த சபை தலைவர்களாக ஏதோ சாதித்ததை போல பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் வெறும் பணியாளர்களே, கடவுளுடைய பணியாளர்களே, நம்பிக்கையாளர்களும் சரி, ஊழியர்களும் சரி. ஆகையினால் பீற்றிக்கொள்வது எதற்காக? கடவுளை போற்றிக் கொள்வதற்காக. அதற்குத்தான் கடவுளைத்தான் நாம் புகழ வேண்டுமே ஒழிய, கடவுளைத்தான் நாம் போற்ற வேண்டுமே ஒழிய, அனைத்து புகழும் இறைவனுக்கே என்ற மனநிலையில் வாழ வேண்டுமே ஒழிய, நாம் ஏதோ செய்ததாக எண்ணவே கூடாது. ஆகையினால் ஒரு பங்கிலோ அல்லது ஒரு இயக்கத்தின் மையத்திலோ நாம் ஏதோ செய்ததாக எண்ணிக்கொண்டு நாம் நம்முடைய பெயரை கல்லிலே பதிய வைப்பது என்பது ஒரு வெட்கக்கேடு, ஒரு சாபக்கேடு. நம்முடைய வேலையைத்தான் செய்தோம். மேஸ்திரி பேரை எழுதுவாங்களா? ஆனாலும் பொன்னாளு பேரை எழுதுவாங்களா? தண்ணி விட்டவன் பேரை எழுதுவாங்களா? பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? நான் நட்டேன், அப்பொல்லோ தண்ணீர் பாய்ச்சினான், கனியை தருவது கடவுளுடையது. அவருடைய புகழைத்தான் பரப்புவதற்காக நாம் பணியாளர்கள். அவருடைய அரசை கட்டி எழுப்புவதற்குத்தான் நாம் பணியாளர்கள். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனநிலையை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய பெயர் இந்த இடத்திலே எழுதப்பட வேண்டும் என்று அல்ல, மாறாக வாழ்வின் நூலில் நீர் தயவு கூர்ந்து எழுத வேண்டும் என்ற வேண்டுதலோடு கூடிய மனநிலையில் நாங்கள் வாழச் செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.